ஹாய் ஹலோ வெல்கம் டு இகேரியர் ப்ளஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு லேப்டாப்போட பவர் சப்ளை யூனிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லேப்டாப்போட பவர் சப்ளை யூனிட் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல எந்த ஒரு செக்ஷனாக இருந்தாலும் எனக்கு அதுக்கு பவர் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ கரண்ட், வோல்டேஜ், பவர், ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும். அதில் லேப்டாப்புக்கு ஒவ்வொரு போர்டுக்கு தகுந்த மாதிரி அதோட வோல்டேஜ் சீக்வன்சஸ் எனக்கு என்ன ஆகும்னா மாறும். ஸோ ஒரு லேப்டாப் சர்வீசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்போட ஸ்கிமேட்டிக் செக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி லேப்டாப்போட மதர் போர்ட் மேனுஃபேக்சர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். அது எதை எப்படி வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். இது தெரியாமல் ஒரு லேப்டாப் போர்டோ எந்த ஒரு போர்டாக இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சர்வீசிங் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க முடியாது. ஒரு லேப்டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன மாதிரி வோல்டேஜ் சீக்வன்சஸில் ரன் ஆகும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சார்ஜர் மூலியமாகவும் சப்ளை கொடுப்பேன். அதே சேம் டைம் வந்து பேட்டரி மூலியமாகவும் சப்ளை வந்து கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து நான் லேப்டாப்பில் அடாப்டர் மூலியமாகவும் சப்ளை கொடுக்கலாம். அதே சேம் டைம் வந்து பேட்டரி மூலியமாகவும் சப்ளை கொடுக்கலாம். ஸோ அடாப்டர் மூலியமாக சப்ளை கொடுத்தா என்ன நடக்கும், பேட்டரி மூலியமாக சப்ளை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடாப்டர் மூலியமாக சப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னா 19 வோல்டேஜ் எனக்கு என்ன ஆகும்னா இன்புட்டாக உள்ளக்கு போகும். இது பேட்டரி மூலியமாக நீங்கள் சப்ளை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்டேஜ் இல்லை 11.1 வோல்டேஜ் இல்லை 10.8 வோல்டேஜ் தான் உள்ளக்கு போகும். அப்போ என்ன சார் இதுக்கும் ஒரு 6 to 7 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, என்ன ரீசனாக இருக்கும்னா இடையில உள்ள மாஸ்ஃபெட் சார்ஜிங் ரிலேட்டட் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் அடாப்டர் மூலியமாக நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்ரி சார்ஜும் ஆகணும், அதே சேம் டைம்ஸ் லேப்டாப் வந்து ஆனும் ஆகணும். அதுக்காண்டி தான் அந்த பேலன்ஸ் உள்ள வோல்டேஜ். இது பேட்டரி மூலியமாக ரன் ஆகுறீங்கன்னா அந்த லிமிட்டட் 12 வோல்டேஜே போதுமான அளவு. 12 வோல்டேஜ், 11.1 வோல்டேஜ், 10.8 வோல்டேஜே போதுமான அளவு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா ஒரு லேப்டாப் வந்து ஆன் ஆகும். ஸோ ஒரு லேப்டாப் ஆன் ஆகிறதுக்கு 19 வோல்டேஜ் அண்டு 12 வோல்டேஜ் இந்த ரெண்டு விதமான வோல்டேஜும் எனக்கு தேவைப்படும். இப்போ பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு லேப்டாப்பில், அடாப்டர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன வேலை இங்கே நடக்கும் அப்படின்னா பேட்டரி வந்து சார்ஜிங் செக்ஷனுக்கு என்ன ஆயிரும்னா அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி ஒவ்வொரு லைனாக எப்படி செக் பண்ணுறது, என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய டிசி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மிஷின் இல்லாமல் நம்ம லேப்டாப்போட போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட்டுக்கு கண்டிப்பாக டிசி மிஷின் வேணும். அதோட ஆம்ப் ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் இது என்ன மாதிரி கம்ப்ளைண்ட், எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் போகுது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இந்த சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்ப். ஓகேவா? ஸோ எவ்வளோ வச்சுக்கலான்னா நம்மளோட அடாப்டரில் இருக்கும் எவ்வளோ ஆம்ப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 3.5 ஆம்ப் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் வச்சுக்கிறேன். 19 வோல்டேஜ் வச்சுக்கிறேன். 19 வோல்டேஜ் அண்ட் 3.5 ஆம்ப். ஸோ இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் செக்ஷன்ஸ் இருக்கும். நான் தனியாக என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்குன்னு ஒரு அடாப்டர் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா லேப்டாப்புக்கும் காமனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அடாப்டர் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த இடத்துல வயர் எடுத்து சால்டர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி மல்டி சார்ஜர் அடாப்டர் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எல்லா லேப்டாப்புக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மல்டி சார்ஜர் அடாப்டர் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து அடாப்டர் இந்த மாதிரி இருக்கும், பின்னில் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் அடாப்டர். ஒரே ஒரு அடாப்டரில் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமரோட லேப்டாப் சார்ஜர் இல்லாமல் அந்த லேப்டாப்பை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறது கஷ்டமான விஷயம். ஏன்னா இதிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டு அதில் செட் ஆகாமல் இருக்கலாம், அதில் எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ ஆம்ப்ன்றது தெரியாமல் இருக்கலாம். வெறும் லேப்டாப் மட்டும் கொண்டு வராங்க அப்படின்னா பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லலை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லேப்டாப்புக்கு, அதாவது ஏசர் லேப்டாப், சோனி லேப்டாப்பு, அதுக்கப்புறம் டெல் லேப்டாப், ஹெச்பி லேப்டாப், ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் வந்து ஒவ்வொரு விதமான வோல்டேஜஸ்ன்றது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக தெரியும். பட் பிகினரால் அந்த அடாப்டரோட ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாதுன்னா லேப்டாப் சர்வீசிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த இடத்துல நான் ஒரு அடாப்டர் லைன் தனியாக என்ன பண்ணியிருக்கேன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு ஒரு இன்புட்டு சப்ளை வந்து லேப்டாப்போட போர்டுக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்படி கொடுக்கும்போது என்னோடய ஆம்ப் ரேஞ்ச் என்ன ஆகுது, என்ன நடக்குது அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? இன்புட் சப்ளை வந்து இந்த இதில் கொடுக்க போகிறேன். இல்லை என்ன ஆம்ப் ரேஞ்ச் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் டிசி மிஷின் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து இப்போ அடாப்டரில் நான் இன்புட் வோல்டேஜ் வந்து
கொடுத்துட்டு இங்கே நான் அவுட்புட் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு சில டிசி மிஷினில் இந்த அவுட்புட் ஆப்ஷன் இருக்காது. இது இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என்னோடய லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வோல்டேஜ் செக்ஷன்ஸை மாற்றி வச்சுருப்பாங்க, இல்லை கூட்டி வச்சுருப்பாங்க, இல்லை கம்மியாக வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கும் போது லேப்டாப் லைனில் நிறையா எனக்கு சீக்கிரமாக அதிகமான வோல்டேஜ் வச்சு டக்குன்னு ஆன் பண்ணி பார்க்கும்போது டிஃபால்ட்டாக வோல்டேஜ் எனக்கு வெளியே வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது போர்டு சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இந்த அவுட்புட் செக்ஷன் பார்த்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்த்து ஆம்பியர் ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அவுட்புட் ரேஞ்ச் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன எடுக்குது, 11 ஆம்ப் அப்படின்ற ஒரு செக்ஷன் எடுத்து ஹோல்டாகி நிற்கிது. ஸோ இந்த இடத்துல எனக்கு இது கொஞ்சம் நேரம் கழித்து 0 ஆம்ப் இல்லாட்டி கொஞ்சம் 21 ஆம்ப் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஆம்ப் ரேஞ்சை வச்சு எனக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இப்போ இன்கேஸ் 200 ஆம்ப் எடுக்குது, இல்லை 500 ஆம்ப் எடுக்குது, 600 ஆம்ப் எடுக்குது அப்படின்றத பேஸ் பண்ணியே நான் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ 200 ஆம்ப் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பவர் செக்ஷன் லைனில் வேறு எங்கேயோ ஷார்ட் இருக்குது, லீக்கேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். 500 ஆம்ப் எடுக்குதுன்னா எனக்கு வீடியோ செக்ஷன் லைனில் அந்த மாதிரி இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல உடைய கம்ப்ளைண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அடாப்டர் மூலியமாக சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ என்னோடய போர்டை ஆன் பண்ணுறேன். ஓகேவா, இந்த போர்டை நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த போர்டை நான் ஆன் பண்ணுறேன். அதே சேம் டைம் அங்கே டிஸ்பிளே அங்கே இதையும் பாருங்கள், ஆம்ப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆம்ப் இன்க்ரீஸ் ஆகுதா, போர்டு எனக்கு ஆன் ஆகிடுச்சு. எவ்வளோ ஆம்ப் எடுக்குது, 2 ஆம்ப் கிட்டத்தட்ட போகுது. 2.3 ஆம்ப் போயிட்டு எனக்கு திரும்பி 1.6 ஆம்ப் கிட்ட வந்துடும். ஓகேவா, ஸ்டார்டிங் பிகினரில் ஆம்ப் ரேஞ்ச் அதிகமாக எடுத்துகிட்டு அடுத்து அவ்வளோ ரேஞ்ச் எனக்கு கம்மியாயிரும். ஓகே, 1.8 ஆம்ப் கிட்டத்தட்ட வருது. இப்போ எனக்கு போர்டு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது, போர்டு எனக்கு ஆன் ஆகுது. ஸோ இந்த போர்டு ஆன் ஆகும்போது இந்த ப்ராசருக்கு மேலே கை வச்சு பார்க்கணும், ஹீட் ஆகணும். இந்த ஆம்ப்பு 700 ஆம்ப் வரும், ஆனால் ப்ராசர் ஹீட் ஆகுது. அப்படி வரலை அப்படின்னா ரன் பவர் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரன் பவர் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரன் பவர் வோல்டேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ சப்ளை வோல்டேஜ் நிறைய வோல்டேஜ் இருக்குது லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும். ஆக்சிலரி வோல்டேஜ், ஆல்வேஸ் வோல்டேஜ், ரன் பவர் வோல்டேஜ், S0 S5 வோல்டேஜ், விசிசிபி வோல்டேஜ், விகோர் வோல்டேஜ், ஜிஎஃப்எக்ஸ் வோல்டேஜ், இந்த மாதிரி நிறையா விதமான வோல்டேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு வோல்டேஜும் ஒவ்வொரு விதமான செக்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மாஸ்ஃபெட்டுன்ற ஒரு டீட்டெயில்ஸ் தெரியாமல் லேப்டாப்பை நம்மளால் சர்வீசிங் அப்படின்றத பார்க்கவே முடியாது. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸில் நேற்றே மாஸ்ஃபெட்டோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், என்ன மாதிரி இருக்குது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கிமேட்டிக்கை வச்சு நான் அடுத்தடுத்த கிளாஸஸில் சர்க்யூட் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நான் இப்போ சப்ளை கொடுக்குறேன். சப்ளை கொடுத்துட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட்டு நான் ஆன் பண்ணுறேன். எனக்கு ஆன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். 11 ஆம்ப் கிட்டத்தட்ட தான் எனக்கு எடுக்குது. அதே சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆனா பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆனா பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஆனா பட்டன் பின்னாடி இருக்குது, இந்த இடத்துல இருக்க ஆனா பட்டன். இப்போ ஆனா பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ஐஓ கண்ட்ரோலர் ஐசி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் பார்த்துட்ருக்கு லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஐஓ கண்ட்ரோலர் ஐசியோட வேலைகள் என்னென்னா, எல்லா இடமும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, ஒர்க் ஆகலாட்டி அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ஐஓ கண்ட்ரோலரோட ஐசியோட வேலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைட் எரிஞ்சில்ல, ஆன் பண்ணோன்னே லைட் எரிஞ்சில்ல, அந்த லைட்டுக்குரிய சிக்னலை பாஸ் பண்ணுறதும் இந்த ஐஓ கண்ட்ரோலர் ஐசி தான். ஸோ ஒரு ப்ரோபை நான் டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்குவேன்னா கிரவுண்ட் பண்ணிக்குவேன். ஒரு ப்ரோபை கிரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இங்கே வருதா சப்ளை, இங்கே ஒரு இதுதான் எனக்கு இன்புட்டு, 19 வோல்டேஜ் எனக்கு இங்கே இன்புட்டாக வருது. ஓகேவா, இந்த இன்புட் செக்ஷனு இப்போ பாருங்கள், பேட்ரி கனெக்டரில் எனக்கு போகணும். இதே வோல்டேஜ் போகாது எனக்கு பேட்ரி கனெக்டரில். என்ன வோல்டேஜ் போகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ 3.3 வோல்டேஜ், வோல்டேஜ் 1 பாயிண்ட் சம்திங் வோல்டேஜ், 3.3 வோல்டேஜ், 3.3 வோல்டேஜ், 3.3 வோல்டேஜ். ஸோ இங்கே எனக்கு இந்த வோல்டேஜும் வரல, இங்கே எனக்கு 1 வோல்டேஜ் சம்திங். இந்த 3 வோல்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது எங்கேருந்து வரும்னா எஸ்ஐஓ அப்படின்ற ஐசியிலேருந்து ஒரு சிக்னல், சிஸ்டம் கிளாக்கு, சிஸ்டம் டேட்டா. ஓகேவா, SDA அப்படின்னு போட்டிருப்பாங்க, SCLன்னு போட்டிருப்பாங்க, சிஸ்டம் கிளாக் அண்ட் சிஸ்டம் டேட்டா. இந்த 2 இதை ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் இந்த சிக்னல் வந்து இங்கே வருது நம்மளுக்கு.
இந்த இடத்துல இந்த 2 சிக்னல் எனக்கு வரல அப்படின்னா பேட்டரி எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே எஸ்ஐசிக்கும் போகாது, நம்மளுக்கு சார்ஜிங் ஐசிக்கும் ஒரு இண்டிகேஷன் வந்து கிடைக்காது. அப்படி வரல அப்படின்னா பேட்டரியோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ, பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சா இல்லையா, பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா, பேட்டரியோட டெம்பரேச்சர் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே டினோட் பண்ணி சொல்கிறது இந்த சிஸ்டம் கிளாக் அண்ட் சிஸ்டம் டேட்டா அப்படின்ற இந்த 2 விதமான பின் செக்ஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செக்ஷனு அடுத்து எங்கே வரும்னா கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டருக்கு போகும். கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டருக்கு போகும். ஸோ கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இங்கே 2 இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஒரு கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இருக்குது, அதே சேம் டைம் வந்து இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா? 2 கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இருக்குது. ஒன்று பேட்டரியோட கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர், இன்னொன்று சார்ஜரோட கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர். இப்போ இந்த ரெசிஸ்டரில் நான் வைக்கிறேன், எவ்வளோ வோல்டேஜஸ் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். சப்ளை கொடுத்தாச்சு, பிளாக் ப்ரோபை கிரவுண்ட் பண்ணிக்கிறேன், பிளாக் ப்ரோபை கிரவுண்ட் பண்ணியாச்சு, ரெட் ப்ரோபை வந்து இப்போ இங்கே வைக்கிறேன். 0.9 வோல்டேஜ் வருது, அதாவது பேட்டரியோட சார்ஜிங் வோல்டேஜ் இருந்தது. இந்த வோல்டேஜ் தான் இப்போ இந்த பேட்டரி கனெக்டரில் பார்த்தோம்ல அங்கே வரும். பேட்டரி கனெக்டரில் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இப்போ நான் இந்த லெஃப்ட் ஹேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடு. ஓகேவா? இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு வோல்டேஜ். இப்போ இது இங்கே உள்ள கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது பேட்டரியோட கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர், இன்னொரு கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இங்கே தெரியுதா உங்களுக்கு? இது சார்ஜரோட கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர். ஓகேவா? இது சார்ஜரோட கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டரில் நான் வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ வோல்டேஜஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டரியையும் அதாவது என்னோட மல்டிமீட்டரையும் இதையும் பாருங்கள். என்னோட கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரில் வைக்கிறேன், வருதா 19.15 வோல்டேஜ். அதே சேம் டைம் இங்கேயும் பாருங்கள் 19.15 வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் எனக்கு இங்கே வரல அப்படின்னா சார்ஜிங் ஐசி செக்ஷனில் கம்ப்ளைண்ட் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஜஸ்ட்டு அந்த இடத்துல எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, மேபி சார்ஜிங் ஐசியாக இருக்கலாம், இல்லை சார்ஜிங் மாஸ்ஃபெட்டாக இருக்கலாம், இல்லை பேட்டரி மாஸ்ஃபெட்டாக இருக்கலாம், இல்லை ஹச்ஐடிஆர்வி இருக்கலாம், இல்லை எல்ஓடிஆர்வி இருக்கலாம், ஏதோ ஒன்று எனக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அந்த இடத்துக்குரிய ப்ராப்ளம் செக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்ம கிளாஸஸில் மேஜரான டாப்பிக்கே. ஸோ இப்போ நார்மலாக ஒரு லேப்டாப்பில் பவர் சீக்வன்சஸ் லைனில் நான் ஒரு டிசி மிஷினில் பவர் கொடுத்துருக்கேன். டிசி மிஷினில் 19 வோல்டேஜ் இன்புட்டாக கொடுத்துருக்கேன், 3.5 ஆம்ப் அவுட்புட்டாக, அதாவது ஆம்ப் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். போர்டை ஆன் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஆம்ப் எடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். இப்போ போர்டை நான் ஆன் பண்ணவே இல்லை, ஸ்டில் பாருங்கள் போர்டு வந்து, அதாவது ஆம்ப் வந்து 10 ஆம்பில் தான் இருக்குது, போர்டை ஆன் பண்ணவே இல்லை. பட் அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள் வோல்டேஜ் இந்த இடத்துல வந்துக்கிட்டு தான் இருக்குது, 19 வோல்டேஜ். போர்டு ஆன் ஆகலை. இதுதான் பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டனுக்குரிய வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டனு, ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டனு, ரன் பவர் வோல்டேஜ், இந்த மாதிரி நிறைய விதமான வோல்டேஜஸ் வந்து லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு வோல்டேஜோட கான்செப்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போக முடியும். ஸோ அடுத்து எங்கே போகும்னா இந்த வோல்டேஜ் எனக்கு டிசி டு டிசிஐசி அப்படின்ற ஒரு ஐசிக்கு போகும். ஸோ டிசி டு டிசிஐசி எனக்கு தெரிஞ்சு இங்கே இதிலேருந்து பின்னாடி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது டிசி டு டிசிஐசியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லாட்டி சார்ஜிங் ஐசியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்கிமேட்டிக்கை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது டிசி டு டிசிஐசியா இல்லை சார்ஜிங் ஐசியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காம்பனன்ட் கிட்ட எவ்வளோ வோல்டேஜஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். நான் போர்டில் சப்ளை வந்து கொடுக்குறேன், போர்டை நான் இன்னும் ஆன் பண்ணல, போர்டுக்கு சப்ளை மட்டும்தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அடாப்டரோட பவர் கொடுக்குறேன் நான். அடாப்டர் பவர் கொடுத்தோன்னே இப்போ எனக்கு எனக்கு எவ்வளோ வோல்டேஜஸ் வருது அப்படின்றத பாருங்கள். எந்த வித வோல்டேஜும் வரல. ஃபைவ் வோல்டேஜ் வருதா, 4.95 வோல்டேஜ் வருதா. அதே மாதிரி இப்போ இந்த கெப்பாசிட்டி வைக்கிறேன் பாருங்கள், எங்கேயும் வோல்டேஜ் வரல, இங்கே 3 வோல்டேஜ் வரல. அப்போ இதுதான் 3 வோல்டேஜ் 3.3 வோல்டேஜ் வருதா. ஸோ இது 5 வோல்டேஜ்க்குரிய கனெக்ஷனு, இது 3 வோல்டேஜ்க்குரிய கனெக்ஷனு. ரேம் செக்ஷனில் விஇன் போகும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே விஇன் அப்படின்றது இன்புட்டாக போகும். ஓகேவா? ஸோ அந்த இன்புட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம செக் பண்ணுறது இந்த 2 விதமான வோல்டேஜஸ் தான். இந்த வோல்டேஜஸ் எனக்கு வந்துருச்சு அப்படின்னாலே என்னோட ஐசிஸ் வந்து ஓரளவுக்கு மேஜர் கம்ப்ளைண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த 2 விதமான வோல்டேஜ் வந்துருச்சுனாலே போர்டில் மேஜர் கம்ப்ளைண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
இன்கேஸ் இந்த 2 விதமான வோல்டேஜ் வரல அப்படின்னா மேஜர் கம்ப்ளைண்ட்டு வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேஜர் கம்ப்ளைண்ட்டு வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எனக்கு சார்ஜிங் ஐசியாக இருந்தாலும் சரி, டிசி டு டிசி ஐசியாக இருந்தாலும் சரி, அது என்ன ஐசியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வரக்கூடிய வோல்டேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் கொடுக்கறது 19 வோல்டேஜ், ஓகேவா? பட் நான் இப்போ 2 கெப்பாசிட்டரில் வச்சு பார்த்தேன். இங்கே ஒரு கெப்பாசிட்டர்லையும் இந்த கெப்பாசிட்டர்லையும் வச்சு பார்த்தேன். இப்படி வைக்கும்போது எனக்கு என்ன வருது? ஒன்றில் 3.3 வந்துச்சு, இன்னொன்று 4.95 வோல்டேஜ் சம்திங் வந்துச்சு. ஸோ கொடுக்கக்கூடிய 19 வோல்டேஜு இந்த ஐசி மூலியமாக இந்த கெப்பாசிட்டர்லேருந்து அவுட்புட்டாக 5 வோல்டேஜ் அண்டு 3.3 வோல்டேஜாக வெளியே வரும். இந்த 2 விதமான வோல்டேஜஸும் எங்கே போகும் அப்படின்னா இதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதான் ரன் ஆன் பவர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. S0 S5 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த வோல்டேஜ் தான் அடுத்த லெவல் செக்ஷனாக எனக்கு லேப்டாப்பை ஆன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வோல்டேஜஸ். எங்கேயுமே எனக்கு வோல்டேஜஸ் இல்லை. இப்போ போர்டை வந்து அதாவது லேப்டாப்புக்கு ட்ரிகர் கொடுக்குறேன். டிசி மிஷினில் லேப்டாப்புக்கு என்ன பண்ணுறேன்? ட்ரிகர் கொடுக்குறேன். பட் லேப்டாப் ஆன் பண்ணல, ஓகேவா? இப்போயும் பாருங்கள், இங்கே வோல்டேஜஸ் வராது. வருதா? வோல்டேஜஸ் வராது. அதே சேம் டைம் அடுத்த பின்னில் வைக்கிறேன், வோல்டேஜஸ் வராது. அடுத்த பின்னில் வைக்கிறேன், வரல. அடுத்த பின்னில் வைக்கிறேன், வரல. இப்போ லேப்டாப்பை ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. லைட் எரியுதா? உங்களுக்கு லைட் எரியுறது? ஸோ லேப்டாப் எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஆன் ஆயிடுச்சு. இப்போ வைக்கிறேன் பாருங்கள், இங்கே வோல்டேஜ் வருதா? 5 வோல்டேஜ். லேப்டாப் ஆன் பண்ணோடனே வருதா 5 வோல்டேஜ்? வரக்கூடிய அந்த ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் ஸ்டேபிளாக தான் நிற்கும். இப்போ நான் போர்டை ஆஃப் பண்ணிட்டேன், ஓகேவா? போர்டை நான் என்ன பண்ணிட்டேன்? ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். இப்போ எனக்கு இந்த 5 வோல்டேஜ் தான் ஆல்வேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போ ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த வோல்டேஜ் எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அடுத்த செக்ஷனுக்கு. எதோட ஹெல்ப் மூலயமா? மாஸ்ஃபெட் அண்ட் எஸ்ஐஓ செக்ஷனு, சவுத் பிரிட்ஜ், ஐசிஹெச், எம்சிஹெச், இந்த மாதிரி எல்லா விதமான செக்ஷனோடையும் ஹெல்ப் இல்லாமல் அடுத்த செக்ஷனுக்கு மூவ் பண்ண முடியாது. சிக்னலு, சப்ளை இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு லேப்டாப்போட போர்டு வந்து என்ன ஆகுதுன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.